கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிக்கும்படியாக. கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக அல்ல, சபைகளிலே எழுப்புதல் வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம். அந்நாளிலே யூதர்கள் சபையை நம்பினார்கள். சபைக்குள்ளே தேவனுடைய மகிமை இருக்கும், பாதாளத்தின் வாசல் அவைகளை மேற்கொள்ளாது, அதனால் சாத்தான் நுழையாது என்றார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை பொய்த்து போய்விட்டது. சபைகளிலே எது வரக்கூடாதோ அது எல்லாம் இன்றைக்கு வந்துவிட்டது. பரிசுத்தம் என்பது தூரமாகிவிட்டது. இப்படி எருசலேம் ஆனதினால்தான் எருசலேம் நகரம் எதிரிகளால் கைப்பற்றப்பட்டது என்று யூதர்கள் நம்பினார்கள். தேவனுடைய மகிமை ஆலயத்தில் இருந்தால் சாத்தான் எப்படி நுழையும்? ஆகவே ஆலயத்திலும் தேவனுடைய மகிமை சென்றுவிட்டது. அது எப்படி சென்றது? கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் உடன்படிக்கை பெட்டி மேலே கேருபீன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கர்த்தர் பேசுவார். இதுதான் வழக்கம். இப்போது அந்த மகிமை ஆலயத்தின் வாசற்படிக்கு வந்து கேருபீனில் ஏறி பூமியிலிருந்து மேலேறிவிட்டது. இதை எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் கேருபீனுடைய கேட்கப்பட்டது. எட்டாம் வசனம் வாசிங்க. கேருபீனுடைய சட்டைகளின் கீழ் மனுஷர் கையின் சாயலானது காணப்பட்டது. அல்லேலூயா. ஆகவே கேருபீன்கள் பூமியை விட்டு எழும்பின. நகரத்திற்கு மகிமை சென்று நகரத்தை விட்டு மகிமை சென்று விட்டது. அந்நியர்கள் நகரத்திற்குள் நுழைந்து விட்டார்கள். ஆனால் நுழைந்தவர்களுக்கு அதுதான் நிலைமை. அன்றைக்கு பாபிலோனியர்கள் நுழைந்தார்கள். பாபிலோனியர்களுக்கும் அதுதான் நிலைமை. ஏனென்றால் அவர்களும் தேவனை நம்பாதவர்கள். ஏன் ஆலயத்திலிருந்து தேவனுடைய மகிமை விலகிற்று என்றால், அந்நாளிலே சபை தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்த்தார்கள், கூலிக்கு உபதேசித்தார்கள், பணத்துக்கு குறி சொன்னார்கள். ஆனாலும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார், தீங்கு எங்கள் மேல் வராது என்று சொன்னார்கள். இது அந்த காலத்திலே துவங்கிவிட்டது. இந்த காலத்தில் இதுக்கு ஏராளமான உதாரணங்களை
நானும் சொல்ல வேண்டாம், நீங்களும் சொல்ல வேண்டாம். இப்போ யூடியூப்பில் பார்த்தாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை குறித்து தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கும் கர்த்தர் பட்சபாதம் இல்லாதவராக இருந்தால் நாம் பட்சபாதம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நமக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள், நமக்கு கொடுப்பவர்கள் கொடுக்காதவர்கள், எல்லாத்துக்கும் வெவ்வேறு நீதி. எல்லாத்துக்கும் ஒரே நீதி கிடையாது, ஒரே சமம் கிடையாது. சபையிலே அதிகமாக காணிக்கை கொடுக்கிற வரவில்லை என்றால் அன்றைக்கு நடத்துகிறவருக்கு எப்படி இருக்கும் என்பது தேவன்தான் அறிவார், அல்லது அவருக்கு தான் தெரியும். ஆக மேலே சொல்லப்பட்ட அவல நிலை இன்றைக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஊழியர்களிடத்திலும், சபை தலைவர்களிடத்திலும், ஊழிய நிறுவனங்களின் தலைவர்களிடத்திலும் இது நிறைந்து காணப்படுகிறது. சபைகளிலே பண ஆசை, லஞ்சம், ஊழல்லாம் இன்னைக்கு நிறைந்து இருக்கிறது. தேவ பக்தி உள்ளவர்கள் போல நடித்து கொண்டிருக்கின்றனர். பிறகு எப்படி எழுப்புதல் வரும்? பிறகு எப்படி எழுப்புதல் வரும்? அப்படி என்றால் இவர்கள் மனம் திரும்ப வேண்டும். மீகா புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை எடுத்து வாசிங்க. மீகா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதன் தலைவர்கள் பரிதானத்திற்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்கிறார்கள். ஆகிலும் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மீது வராது என்கிறார்கள். அதாவது பரலோகத்துக்கு நாங்கள் வழி சொல்கிறோம், கேளுங்க. பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்கிறோம், கேளுங்க. ஜனங்களும் இந்த பொய் வார்த்தைகளை இன்றைக்கு நம்புகிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள போதகர்களுக்கும் உலகமெங்கும் பெருகி இருந்தாலும் இந்த போதனைகளை தான் இன்றைக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் விரும்புகிறார்கள். சிலர் இதை விரும்பாவிட்டாலும் இவன் இப்படி கள்ளப்போதகம் சொல்கிறார்கள் என்று கவலைப்படுவது கிடையாது. கவலைப்பட்டால் தேவனிடத்தில் ஜெபமாவது பண்ணுவாங்க. ஆண்டவரே இப்படிலாம் எழும்பியிருக்கு, இதெல்லாம் ஒழிச்சுக்கிட்டுங்கன்னு சொல்லி ஒரு ஜெபமாவது பண்ணுவாங்க. அப்படி என்றால் இதற்கு முடிவுதான் என்ன? இப்படியே வேதனையிலே இருந்தால் எழுப்புதல் எப்படி வரும்? வாசிங்க. எரேமியா புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை வாசிங்க. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாய் இருக்கிறது. ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள்? இன்றைக்கு என்ன செய்வது? சபைகள்லாம் இப்படி இருக்குது, இது பெருகிக் கொண்டே போகிறது. இன்றைக்கு சபை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எப்படி இருக்குது? சினிமா தியேட்டர் எப்படி இருக்குதோ அதை போல இருக்கின்றது. எப்படி சினிமா தியேட்டரில் ஒரு ஆரவாரம் உண்டோ
எப்படி சினிமா தியேட்டர்களில் ஒரு ஆர்ப்பாட்டம் உண்டோ அதை போல இன்றைக்கு சபைகளிலே இருக்கின்றது. சபையில் கைத்தட்டுவதற்கே பாஸ்டர் கெஞ்சின காலம் போய் இன்றைக்கு சபைகளிலே ஆ ஊ என்று கத்துவது, விசில் அடிப்பது. ஊழியக்காரர் விசில் அடிக்கிறார். ஊழியக்காரர் விசில் அடித்த உடனே எல்லாரும் விசில் அடித்தாங்க. எப்போ விசில் அடிக்கணும்னு ஊழியக்காரர் சொல்லிக் கொடுத்தாரு. சினிமா பார்க்கும்போது ஹீரோ வருவாங்களா, ஹீரோ வரும்போது விசில் அடிக்கணும்ல. இதெல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் வந்த உடனே விசில் அடிக்கணும். நான் வந்தால் ஏசப்பா வந்துட்டாருன்னு அர்த்தம். இயேசு வந்த உடனே விசில் அடிக்கணும். ஏன்னா இயேசு தான் நமக்கு ஹீரோ. இயேசுவை இப்படியா ஹீரோவாக்கணும்? சபைகளில் ஜெபம் ஏன் ஏறெடுக்கப்படாம இன்னைக்கு சபைகளில் பண்ணுற ஜெபம் இன்னைக்கு ஏன் ஏறெடுக்கப்படல? ஏன் நடக்க மாட்டேங்குது? நம்ம சபையில் நடக்கா? பரலோக பொக்கிஷ ஜெப வீட்டில் நம்முடைய ஜெபம் நடக்கா? ஆண்டவரால் கேட்கப்படுதா? சத்தமே இல்லை. அழியிலவே சொல்ல மாட்டேங்க. ரொம்ப சத்தமாக சொல்லுங்க. அழுதுகிட்டே அழியிலே சொல்லிங்களே. அப்பமும் கூட திறக்க மாட்டேங்களா வாய? சொன்னவங்க தான் சொல்கிறீங்க, சொல்லாதவங்களாம் அப்படி இருக்கீங்க. ஏன்னா அலையிலே சொன்னால் ஆண்டவருக்கு கோபம் வந்துடும். அதனால் சொல்லாமல் இருக்கீங்க உங்களுக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இன்றைக்கு ஜனங்களை வரக்கூடிய தீங்கை குறித்து இந்த உலகம் சீக்கிரமாக நிறைவடைய போகிறது. நாம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் வருகை சமீபமாயிற்று அப்படின்னு சொல்கிறதுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆண்டவர் ஆள் அனுப்பிட்டார். யோவான் ஸ்நானனை அனுப்பிட்டார். யோவான் ஸ்நானனை எப்படி அனுப்பினார்? எலியாவின் ஆவியையும் எலியாவின் பலத்தையும் கொடுத்து அனுப்பினார். இன்னைக்கு நாம் என்ன சொல்கிறோம்? நாம் ஜெபமணி நடந்துட்டுனா, அன்றைக்கு எலியா ஜெபித்தார், கர்த்தர் கேட்டார், உடனே செய்தார். இன்றைக்கு நம்மிடத்திலே எலியாவின் ஆவி இறங்கிவிட்டது. நம்மிடத்தில் எலியாவின் ஆவி வந்து விட்டது. இப்படி ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கின்றது. எலியாவின் ஆவி ஆண்டவர் வேதத்தில் யாருக்கு கொடுத்துருக்காரு? ஒரே ஒரு ஆளுக்கு தான் கொடுத்துருக்காரு. வேற யாருக்கும் கொடுக்கல. யோவான் ஸ்நானனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்றைக்கி எலியாவின் ஆவி வந்துட்டு, ஏன் பேதுரு ஆவி வந்துட்டுன்னு சொல்லுங்களேன். பேதுரு ஆவி வந்து என்ன செஞ்சிச்சு? அப்போஸ்தலர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க. அது உங்கள் சபையில் இன்றைக்கி உங்கள் ஜெபத்தை கேட்டு நடந்திருக்கான்னு பார்ப்போம். வாசிங்க. அப்போஸ்தலர் 5. அனேனியா என்னும் பேருள்ளவனும் தங்கள் காணியாட்சியை வித்தார்கள். ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அதை விற்குவனே உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பு அதன் கரையம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய். இன்னைக்கு எத்தனை பேர் தேவனிடத்தில் போய் சொல்லிட்டு இருக்காங்க. பேதுரு ஆவி வந்ததுன்னே நம்மகிட்ட ஜெபம் பண்ணோம். பேதுரு ஆவி வந்துருன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். எலியாவின் ஆவி வந்துட்டான். மழை சொன்ன உடனே கெஞ்சிட்டான். அடாப்பா, ஒருவேளை எலியா இருந்திருந்தானா அப்படியே வெள்ளத்தை அப்படியே மலையிலே நிப்பாட்டியிருப்பாரு.
அப்படியே மலை மேலே நிப்பாட்டிக்குவார். அப்படியே ஆவியாக மலை மேலே போக வச்சுருப்பார். இன்றைக்கி நம்மளால் முடியுதா? ஏன் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த உலகத்தில். இந்த உலக சூழ்நிலைகள் நம்மை வஞ்சித்து கொண்டிருக்கின்றன. ஆகவே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களே நாமே மனம் திரும்ப வேண்டும். நாமே மனம் திரும்ப வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். நாம் மனம் திரும்பாத வரைக்கும் எழுப்புதலை காண முடியாது. எழுப்புதல் முதல்ல சபையில் வர வேண்டும். சபையில் ஜெபம் ஏறெடுக்கப்படணும். சபை தரமானதாக இருக்கணும். சபை வளரணும். அப்படின்னா தான் எழுப்புதல் வரும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் சபை எப்படி இருக்கணும்? ஆண்டவரிடத்திலே பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக சபை இருக்க வேண்டும். இன்னைக்கு பக்தி வைராக்கியம் எந்த அளவுக்கு இருக்குது நமக்கு? சபை கூடுகிற நாளை நாம் விட்டுவிடக்கூடாது ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் கல்யாண வீடு வந்துட்டு, பிறந்தநாள் வீடு வந்துட்டு, அதையும் எவனா ஒருத்தன் செத்து போனால் போதும்ப்பா, விடியதுக்கு முன்னாலே அங்கே போய் உட்காந்துருவாங்க. அவனை எடுத்துகிட்டு போக போகிறது, இடுகாட்டு கொண்டு போக போகிறது சாயந்தரம் அடையும் போது தான். ஆனால் செத்துட்டான்னு ராத்திரி தகவல் வந்த உடனே அதிகாலையிலே எழுந்திரிச்சு ஓடிடுவாங்க. அன்றைக்கி சபைக்கு போகணுங்கிறது தான் கிடையாது. அப்படி எப்படி எழுப்புதலை காண முடியும்? பக்தி நம்மகிட்ட எங்கே இருக்குது? பிறகு அதனால் என்ன ஆகுது? சமாதானம் இல்லாமல் போயிடுது. சமாதானம் இல்லாமல் போனோடனே ஊழியக்கார்ட்ட போகிறாங்க. ஐயா எனக்கு சமாதானமே இல்லை. சரி நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்கு ஏன் சமாதானம் இல்லை? அவன் பணத்தை வாங்கிட்டு என்ன ஏமாற்றிட்டு போயிட்டான், இவன் பணத்தை வாங்கிட்டு என்ன ஏமாற்றிட்டு போயிட்டான். எவ்வளவு? சரி எல்லாம் ஜெபம் பண்ணிடுறேன், சபைக்கு பொருத்தனை பண்ணிக்கிடுங்க. லஞ்சம் வந்துட்டா சபைக்கு பொருத்தனை பண்ணிக்கிடுங்க. லஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இன்னும் சில பேர் இருக்காங்க, அதில் 10% கராராக சபைக்கு கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்களையும் நான் பார்த்துருக்குறேன். அடுத்து தேவனுக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு நம்மகிட்ட குறைஞ்சி போச்சு. இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்துகிறவங்க பரிசுத்தமாக இருக்கணும், ஆவியில் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கணும். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்தவங்க மதுபானம் இருந்துறாங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க இவங்க வேசித்தனம் பண்ணுறாங்க. இன்னும் சகலமும் சொன்னால் நிறையா சொல்லலாம், நமக்கு தான் வெக்கமாக இருக்குது. அப்போ எப்படி பரிசுத்த ஆவி உங்கள்கிட்ட இருப்பார்? பரிசுத்த ஆவி ஆறுதல் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பிறகு எப்படி உங்களுக்கு சமாதானம் இருக்கும்? பயம் இல்லை, பக்தி இல்லை, பிறகு எப்படி வரும்? பிறகு எப்படி எழுப்புதல் வரும்? ஏன் எழுப்புதல் இல்லைன்னா இதுதான் காரணம். ஹல்லேலூயா. அடுத்து ரோமானிய பேரரசு ஒரு மன்னன் இருந்தான், கலிகுல்லான்னு ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? தன் சிலையை செஞ்சு சபைக்குள்ளே போய் நிறுவ முயற்சிக்கிறான். தேவனை விட தன்னை பெரியவனாக காட்டுகிறான். பிறகு எப்படி எழுப்புதல் வரும்? ஆகவே இன்றைக்கு நம்முடைய ஜெபம் சபை பக்தி விருத்திக்கு ஏதுவானதாக இருக்க வேண்டும். சபை தரத்தில் கூடணும். ஒரு பாஸ்டர் சொல்றாரு என்கிட்ட, ஆராதனை முடிஞ்சுன்னு சபையை பார்த்தா சபையில் அந்த அது என்னது அந்த குட்கா பேப்பர் இருக்குல்ல அது கிடக்கான் சபைக்குள்ள, 4-5 பேப்பர் கிடக்கான். அரண்டு போனாராம். என்னடா நம்ம இவ்வளோ போதிக்கும் நம்ம சபைக்குள்ள இப்படி வந்துட்டேன்னு.
ஆக தரத்தில் சபையில் தரம் மட்டும் போராது, எண்ணிக்கையிலும் பெருக வேண்டியதுதான் எழுப்புதல். இன்னைக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் புறஜாதிகள்கிட்ட போய் பேசி அவங்கள நம்ம ஞானஸ்தானம் கொடுத்து வச்சுருக்கிறோம். இங்கே வந்திருக்கிற அர்ச்சனா, அச்சையா அப்படி தான் சபைக்கு வந்தாங்க. சின்ன பிள்ளையில் விபிஎஸ் கிளாஸ்க்கு வந்தாங்க, சிறுவர் ஊழியத்துக்கு வந்தாங்க. அப்போவுமே அர்ச்சனா நல்லா டான்ஸ் ஆடும். அப்போவுமே அச்சையா அப்படியே வளர்த்துவாங்க டான்ஸில். இன்றைக்கி தாமரினா லீதியாலாக மாறி இருக்காங்கன்னா சுவிசேஷத்தினால் மாற்றி இருக்கிறோம். நாம் பணம் கொடுத்தோ அல்லது ஆண்டவர்கிட்டேருந்து பெரிய பெரிய இன்றைக்கி அவங்க சில விஷயங்களில் பாடுகளையும் ஊத்துறவங்களையும் பட்டாலும் ஆண்டவருடைய கரம் அவங்களோடு கூட இருக்கிறது. அவங்கள மாதிரிலாம் நம்ம யாரும் அவமானப்பட்டிருக்க முடியாது. கர்த்தருடைய கரம் கூட இருக்குது. அப்படி இருக்கணும். அப்போ கர்த்தரை நம்பணும். ஆகவே சபைகளுக்குள்ளே பரிசுத்தம் வர வேண்டும். அப்படின்னா தான் எழுப்புதல் வரும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து சபையில் ஒரு மனமுள்ளதாக ஜெபம் வேண்டும். அன்னைக்கு மரியாள் மேல் வீட்டறையில் 120 பேரோடு கூடி ஒருமனப்பட்டு ஜெபித்த போதுதான் கர்த்தர் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். 120 பேர் ஒரு மனப்பட்டு ஜெபித்தார்கள்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு 10 பேர் இருந்தாலும் ஒரு மனப்படு இருக்கா சபையில்? ஜெபம் நடக்கும். என்ன நடக்குது? கண்ணை மூடுறது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது, ஜெபத்தோடு என்ன கவனித்து சோத்திரம் சொல்கிறது கிடையாது. அப்போ கண் என்ன செய்யுது? அப்படி சபையை சுற்றி ஒரு உலாவி அவங்க எப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க எப்படி மேக்கப் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி நகை போட்டிருக்காங்க. அது இதில் ஊழியக்காரங்க இன்னும் ஒருபடி மேலே. அப்பா இவங்க நகை தான் நிறைய போடுறாங்க, சரியான பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க உங்களுக்கு. அப்போ நமக்கு சரியான வரும்படி தான். நமக்கு ஆக்கு வச்சதே இதில் தான். நம்ம சபை வளர்ச்சிக்கு ஆப்பு வச்சதே இதில் தான். ஃபோன் நம்பரை வாங்கிட்டு போயே கெடுத்தாங்க. இதுதான் சுவிசேஷம். இன்னைக்கு பிறகு எப்படி எழுப்புதல் வரும்? அதான் இன்னைக்கு எழுப்புதே இல்லை. ஆகவே ஒருமனப்பட்ட ஜெபம் சபை ஊழியர்கள், சபை அங்கத்தினர்களுக்கு ஊக்கமான ஜெபம் வேணும். ஊழியக்காரனுக்கு விசுவாசிகள் ஜெபிக்கிறது கிடையாது. ஊழியக்காரர் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜெபம் பண்ணுறாங்களா ஜெபம் பண்ணாங்க தான் ஆண்டவருக்கு தான் தெரியும். அதுலேயும் பாரபட்சம் உண்டு. தந்தாலும் தராவிட்டாலும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். காணிக்கை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி அதுலேயும் பாரபட்சம் உண்டு. தேர்தல் சிறைச்சாலையில் இருக்கும்போது
எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி விடுதலைக்காக ஜெபித்த போது அந்த சிறைச்சாலை கதவை அந்த ஜெபத்தை கேட்டு தேவ தூதன் திறந்து விட்டு அவனை அழைத்து கொண்டு எங்கே ஜெபித்தார்களோ அங்கே கொண்டு விட்டு சென்ற அதிசயம் இன்றைக்கு நம்ம ஜெபத்தில் நடக்குதா? ஏன் நடக்கலை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தை சீசர்களை பார்த்து சொன்னபடி நாம் அற்ப விசுவாசிகளாக இருக்கிறோம், அதனால் தான் நடக்க மாட்டேங்குது. ஆகவே நாம் உண்மையான விசுவாசிகளாக மாற வேண்டும், உண்மையாகவே ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். அதனால தான் எழுப்புதல் இல்லை. அப்போ எழுப்புதல் வேணும்னா சபை பரிசுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும், சபையில் ஒருமனப்பட்ட ஜெபம் வேண்டும். அடுத்து இதுக்குள்ள வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அப்படி ஊக்கமான ஜெபம், இடைவிடாத ஜெபம் நமக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக, சபையில் உண்மை உள்ளவர்களும் உத்தமமான மூப்பர்கள் இருக்க வேண்டும். இந்த மூப்பர்கள் தான் சபை பணிகளை செய்ய வேண்டும். இன்னைக்கு மூப்பர்கள் சபை பணி எதுவுமே செய்கிறதில்லை. அந்த காலத்தில் மூப்பர்கள் தான், பவுல் காலத்தில் 6-7 மூப்பரை நியமித்ததை பற்றி அப்போஸ்தலர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன வேலை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி சபை மூப்பர்கள் விரும்புகிறது ஒரு நல்ல வேலையை விரும்புதாங்க. சபையில் என்ன வேலை தெரியுமா? காணிக்கை என்ற வேலையை நல்லா விரும்புகிறாங்க. ஆனால் மற்ற வேலைகளை விரும்ப மாட்டாங்க. வேறு ஏதாவது நீங்கள் போய் அந்த இதை பார்த்துவாங்க, இதை போய் செஞ்சுட்டு வாங்க, சபை சம்மந்தமாக எலக்ட்ரிக் கமிட்டிக்கு போங்க, சபை சம்மந்தமாக அந்த பஞ்சாயத்து வழி பார்த்துவாங்க. நமக்கு தேவை இருக்குன்னா, பாஸ்டர் எனக்கு அங்கே போக வேண்டியிருக்கு, பாஸ்டர் எனக்கு அந்த வேலை இருக்குது, பாஸ்டர் எனக்கு இந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருவாங்க? தபாச்சிடுவாங்க. ஆனால் இந்த வேலையை ஜெயிச்சிடுங்க, ஐயா நீங்கள் தான் வார வாரம் காணிக்கணும். சரி பாஸ்டர், பாஸ்டர் எனக்கு ஏன் தெரியுமா கொடுத்துருக்காரு? என் மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காரு. உன்னை யார் நம்பணும்? தேவன் நம்பணும். அல்லேலூயா. ஆகவே மூப்பருடைய வேலை வேதத்தில் என்ன சொல்லப்பட்டனா, கை வைத்து ஜெபிப்பதற்கும் நோய்களை சுகமாக்குவதற்கும் ஞானஸ்தான ஆராதனைகளை ஆயத்தப்படுத்துவதற்கும் ஆவியின் வரங்களை செயல்படுத்துவதற்கும். வாசிங்க அப்போஸ்தலர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் யூதா மார்க்கத்தமைத்தானான அந்தியோனாகிய பட்டணத்தாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். நிக்கோனராயும் புரோகோராயும், நாம் தமிழ்நாட்டில் பிறந்ததுனால தமிழை நல்லா வாசிக்கிறோம். அல்லேலூயா. போதும். அடுத்து இன்னைக்கு 4வது காரியம், ஊழியர்களுக்கு உதவி செய்வதற்கு விசுவாசிகள் சபை அங்கத்தினர்கள் விரும்புவதில்லை.
சபையினுடைய பராமரிப்பு பணி, சபையினுடைய மற்ற வேலைகள் எல்லாத்தையும் இன்னைக்கு ஊழியக்காரர் தான் செய்ய வேண்டியது இருக்கு. அந்த நாளில் மோசே அமலேக்கியர்கள் போரிட வந்தபோது மோசே தன் கோலை தூக்கி கொண்டு நான் அதை உயர்த்தி கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதை உயர்த்தி கொண்டு இருக்கும்போது யோசுவா தலைமையில் படையை அனுப்புனார். இவர் கோலை கையில் தூக்கி உயர்த்தும் போது என்னாச்சு, படம் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கு இஸ்ரவேல் படை. இவர் கை வலி தாங்காமல் கோலை கீழே போட்டார்னு என்னாச்சு, இஸ்ரவேல் படை பின்வாங்குது. இவர் கையை மேலே தூக்கிட்டாருன்னா இஸ்ரவேல் படை முன்னேறுது. வலி தாங்காமல் கையை கீழே போட்டார்னா இஸ்ரவேல் படை பின்வாங்குது. அப்போது ஆரோனும் இன்னொருவனும் ஒரு கல்லை தூக்கி போட்டு அப்புறம் அதில் உட்கார வச்சு கோலை உயர்த்தி பிடிக்க சொல்லி அந்த கைகளை அவர்கள் தாங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி உதவி செய்வதற்கு ஆள் வேணும். ஆவிக்குரிய விஷயத்தில் உதவி செய்வதற்கு ஆள் வேண்டும். இன்னைக்கு அதுக்கெல்லாம் எந்த விசுவாசியும் இல்லை. ஆனால் சபா அங்கத்தினர்கள் ஊழியர்களை குறை சொல்கிறார்கள். எப்படி, இவர் என்ன சுவிசேஷமாக போய் சொல்லுதார், இவர் என்ன ஊழியமாக செய்தார். இன்னைக்கு சுவிசேஷம் டாக்ஸ் கொடுக்குற ஊழியம்லாம் இன்றைக்கி ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. இன்றைய காலகட்டத்தில் அதனுடைய எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. அப்பவும் ஊழியக்காரனுடைய வேலை என்ன, கர்த்தரிடத்திலே அவன் ஜெபிக்கணும். எங்கே எவன் ஒருத்தன் வாஞ்சையோடு தேவனை நோக்கி அல்லாடுகிறானோ கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு ஊழியக்காரன் நோக்கி சொல்லணும். அங்கே ஒருத்தன் வாஞ்சையோடு என்னை தேடிட்டு இருக்கான், அவனுக்கு எப்படி தேடுதுன்னு தெரியல, நீ போய் சொல்லுன்னு சொல்லி நம்மளை ஆண்டவர் அனுப்பணும். அப்படி ஆண்டவர் அனுப்புனா நம்ம உண்மையும் உத்தமமாக இருந்தால்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் வருவார். அப்படித்தான் எத்தியோப்பிய மந்திரி என்னன்னு விளக்கம் தெரியாமல் வேதத்தை படிச்சுக்கிட்டு இருந்தபோது ஆண்டவர் பிலிப்பை அனுப்பி போ தெருவில் போய் நின்று அவன் ரதத்தில் வாரான் அப்படின்னாரு. அவன் படிச்சுக்கிட்டு இருந்த வேதத்துக்கு விளக்கம் சொன்னான். பிலிப்பு விளக்கம் சொல்லி முடித்த உடனேயே செய்தி கேட்கறதுக்கு எத்தனை பேர் வந்துருக்காங்க பாருங்க. ஆவலோட கேட்காங்க. கர்த்தர் நல்லவர். பிலிப்பை அனுப்பி சுவிசேஷத்தை விளக்க உரையை கொடுத்து குளத்தை பார்த்தோன்னே ஞானஸ்தானம் எடுத்தார் எத்தியோப்பிய மந்திரி. அப்படி எழுப்புதல் இருந்தால் அப்படித்தான் நடக்கும். சும்மா எழுப்புதல்னு வாயில் சொல்லிட்டு இருந்தா வாயிலே சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அடுத்தால கொர்நேலிய வீட்டுக்கு பேதுரு அனுப்பி கொர்நேலிய வீட்டுக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்க வச்சாரா ஆண்டவர்? அப்படி ஆண்டவர் அனுப்பணும். அடுத்தால ஆண்டவரே சில பேரை அடித்து திருத்துவார் ஆடிக்கிட்டு இருக்கிறவனை. அப்படி ஆடிக்கிட்டு இருந்தவன் தான் சவுல். அவனை அடித்து திருத்துறார் பவுல். அனனியாட்ட போய் அவனுக்கு போய் அபிஷேகம் பண்ணினார். ஐயா அவனுக்கு போய் பண்ண சொல்லியல, அவன் நீ போய் பண்ணு அவன் அப்படின்னு ஆர்டர் பண்ணார். அப்படி இருந்து போய் பண்ண சொல்லணும். இப்போ அப்படிலாம் கிடையாது. மைக்கை பிடிச்சி 2 பாட்டு படித்து டம்மு டிம்முன்னு ஆட்டம் ஆடியாச்சுன்னா உடன் ஊழியராகிறார். இது எழுப்புதல் இல்லை. ஆக இன்றைக்கு சபைகள் எல்லாம் பக்தி வைராக்கியம் இல்லாததாக
ஒருமனப்பட்ட ஜெபம் இல்லாததாக, சபையிலே மூப்பர்கள் உண்மையாக இல்லாததால், ஊழியர்களை சபையினர் தாங்காமல் இருப்பதினால் இன்றைக்கு எழுப்புதல் இல்லை. ஆகவே எழுப்புதலுக்கு அவசியம் சபை முதலில் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். ஒருமனப்பட்ட ஜெபம் வேணும். ஒருமனப்பட்ட ஜெபம்னா என்ன? எல்லாரும் ஜெபத்துக்கு என்ன ஜெப குறிப்போ அதை நோக்கி தான் இருக்கணும். ஆனால் இங்கே அவங்கவுங்களுக்கு சொந்த பிரச்சனை, சுய பிரச்சனை, இங்கே ஜெபம் நடந்துட்டு அங்கே அவங்க என்ன ஓட்டங்கள் ஜெபத்தில் இருக்காது. அந்த சொந்த பிரச்சனையும் சுய பிரச்சனையும் தான் இருக்கும். சபை முடிஞ்சு போனோன்னு என்ன இருக்குது நமக்கு? அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆகவே ஒருமனப்பட்ட ஜெபம் வேண்டும். மூப்பர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மோசையை சபை அங்கத்தினர்கள் தாங்கினது போல ஊழியக்காரர்களை சபை அங்கத்தினர்கள் தாங்க வேண்டும். தாங்க வேண்டும்னா காணிக்கை கொடுக்க வேண்டும் என்பதல்ல. காணிக்கை உங்களுக்கு ஆண்டவர் என்ன எவ்வளோ அதை கொடுத்தா போதும். உதவி செய்ய வேண்டும். எல்லா விதத்திலும் உதவி செய்ய வேண்டும். உதவி செய்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஊழியக்காரர்கள் கண்டு அதே போல் சாட்சியை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். அது இன்றைக்கு செய்திட வேண்டாம். இன்னொரு எழுப்புதல் கொடுக்கையில் நம்ம சாட்சிகளை குறித்து பேசுவோம். ஆகவே இந்த நாளில் இந்த தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் சபையை பரிசுத்தமுள்ளதாக ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் சபையிலே ஒருமனப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்க ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் சபையிலே மூப்பர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க ஆசீர்வதிக்க வேண்டும். ஊழியர்களை தாங்கக்கூடிய சபை அங்கத்தினர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த 4 காரியங்கள் ஒரு சபையிலே ஒழுங்காக இருக்குமானால் அந்த சபை தரத்திலும் வளர்ச்சியிலும் உண்மையாகவே வளர்ச்சியிலும் என்பதை தான் கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் நமக்கு உரைக்கிறார். அல்லேலூயா. நாம் அர்ப்பணிப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.